ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போது நான் 3 ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா? இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 3லேருந்து 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி போட்டோடனே மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிடணும். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ தக்காளியும் நல்லா வந்துச்சா? தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸாவது வதக்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் இல்லையா, அதனால் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம சில்லி பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற சில்லி பவுட்ரு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா லிட்டு போட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் குக் பண்ணணும். நீங்கள் நான் எப்பயுமே சிக்கன் பீசஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் வாங்குவேன். அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போது நம்ம ஒரு பேனில் இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் பெப்பரும் 2 டீஸ்பூன் ஜீரகமும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வெறும் பேனில் தான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே சிக்கன் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இந்த ரோஸ்ட் பண்ண பெப்பர் ஜீரகம் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு திரும்பியும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேங்க்யூ.